லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மக்களின் வீரராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப் போவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மக்களை தொடர்ந்து மணிப்பூரில் முகாம்களில் உள்ள மக்களையும் சந்தித்து ராகுல் காந்தி கலந்துரையாடினார். இத்துடன் வைகரை வணக்கம் செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டு இழப்புகளிலிருந்து மீள முடியாமல் போராடிக் கொண்டிருக்கிறது அஸ்ஸாம் மாநிலம். இந்த மாநிலத்துக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெள்ள பாதிப்பு நிலவரங்களை கேட்டறிந்தார். வெள்ளமற்ற அஸ்ஸாம் என்ற உறுதியை கொடுத்து அதிகாரத்துக்கு வந்த பாரதிய ஜனதாவின் டபுள் என்ஜின் அரசின் நிர்வாக தோல்வியே இத்தனை லட்சம் மக்களின் பாதிப்புக்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். அஸ்ஸாம் மக்களுடன் தான் துணை நிற்பதாகவும் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு மத்திய அரசு அனைத்து விதமான உதவிகளையும் ஆதரவையும் அளிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். அஸ்ஸாமை தொடர்ந்து மணிப்பூர் சென்ற ராகுல் காந்தி ஜிரிபாம் மற்றும் சுரச்சந்த்பூர் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். கடந்த ஆண்டு மே மாதம் முதல் மணிப்பூரில் வெடித்த இனக்கலவரங்களில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். வன்முறைகளுக்கு அஞ்சி பலர் இன்னும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஜெரிபாமில் உள்ள பள்ளியில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்த ராகுல் காந்தி அவர்களின் தேவைகளையும் கேட்டறிந்தார். தொடர்ந்து சுரச்சந்த்பூர் மாவட்டத்துக்கு சென்று அங்குள்ள நிவாரண முகாமில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். மணிப்பூர் ஆளுநர் அனுசுயா யுகியை தலைநகர் இம்பாலுக்கு சென்று சந்தித்த ராகுல் காந்தி மணிப்பூர் மக்களின் நிலை குறித்தும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற கோரியும் வலியுறுத்தினார். ராகுல் காந்தி கடந்த ஆண்டு மே மாதத்தில் ஒருமுறையும் 2024 ஜனவரி மாதத்தில் பாரத் ஜோடோ யாத்திரை தொடக்கத்திலுமாக இருமுறை மணிப்பூர் சென்றிருந்தார். இப்போது 3வது முறையாக அங்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடியிருக்கிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.